குட் மார்னிங். என்னுடைய பேர் இ சண்முகம். நான் சென்னையில் 1992 ஸ்போக்கன் இங்கிலீஷும் கிராமரும் உங்களை போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்திட்டு வரேன். இந்த அனுபவத்தில் இப்போ நான் 10th ஃபர்ஸ்ட் பேப்பரில் செகண்ட் பேப்பர், அதாவது இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரில் கிராமர்லேருந்து கேட்குற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்காக சிடிஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த அனுபவம் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பருக்காக இந்த சிடிஸ் நான் உருவாக்கியிருக்கேன். இந்த சிடிஸில் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் ஒரு முறை மட்டும் போட்டு பார்க்காம பல முறை போட்டு பார்த்து நான் சொல்லிக் கொடுத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? இது எந்த அளவுக்கு நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த சிடியை போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தா, எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக தான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு இது எப்படி சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் இயர், அதாவது போன வருஷம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல, அதாவது மார்ச் 2005 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் அந்த அடிப்படையை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறத கவனிங்க. இதுல பாருங்க, இந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இது 10th பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இதுல பாருங்க செக்ஷன் ஏ அப்படின்னு பார்க்க போறீங்க. செக்ஷன் ஏன்றது பாருங்க பாட சம்பந்தமான கேள்விகள். செக்ஷன் ஏ பாத்தீங்கன்னா பாட சம்பந்தமான கேள்விகள். இதுல முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங் क्वेश्चंस இன் அபவுட் 3 லைன்ஸ் ஈச். அதாவது கீழே கொடுத்திருக்க இந்த 8 கேள்விகள்ல ஏதாவது ஒரு 5 கேள்விக்கு பதில் சொன்னா போதும். இதுல ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க எழுதுற பதில் 3 லைனுக்கு மேல இருக்கக்கூடாது. இது உங்க பாடத்துல கேள்வி பதில படிச்சாதான் உங்களால இதால ஆன்சர் பண்ண முடியும். இது நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னா 5க்கு 15 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அதை அடுத்தது பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, answer any one of the following questions in a paragraph of about 10 lines. அதாவது இது என்னன்னு சொன்னா, கீழே கொடுத்திருக்க இந்த 3 கேள்விகள்ல ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சொன்னா போதும், 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். இதுவும் உங்க கைடோ புக்கோ படிச்சாதான் எழுத முடியும். ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஆன்சர் இன் about 20 lines on எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது இது என்ன சொல்லுவோம், நம்ம சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கீழே கொடுத்திருக்க இந்த 3 கேள்வியில ஏதாவது, இந்த 3 சம்மரியில ஏதாவது ஒரு சம்மரி எழுதினா போதும், அதுக்கு 10 மார்க். இந்த சம்மரி அதே போலதான் நீங்க படிச்சா மட்டும்தான் எழுத முடியும். சரி, அப்ப 3 கேள்வி ஓவர் ஆயிடுச்சா? அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து 4வது பாருங்க. 4வதுல ஏ பாத்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் synonyms for the italicized words from the given options. Choose the correct synonyms. முதல்ல synonyms அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க போர்டை பாருங்க. synonyms அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே அர்த்தமுள்ள இன்னொரு வார்த்தை. synonymsனா என்ன? ஒரே அர்த்தமுள்ள இன்னொரு வார்த்தை. பாருங்க, இங்க நாடு தமிழ்ல உங்களுக்கு தெரியும். அதாவது நாடு அப்படின்னாலும் தேசம்னாலும் ஒரே மீனிங். அடுத்து அறிவாளி அப்படின்னாலும் புத்திசாலி அப்படின்னாலும் ஒரே மீனிங். வெளிச்சம்னாலும் ஒளினாலும் ஒரே மீனிங். எப்படி இது போல தமிழ்ல ஒரே வார்த்தைக்கு ஒரே அர்த்தத்துக்கே 2-3 வார்த்தை இருக்கும், அதே போல இங்கிலீஷ்லயும் உண்டு. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஏ குவைட் unpretentious locality of suburban Mumbai. அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மேல என்ன கொடுத்திருக்கேன், synonyms for the italicized words அப்படின்னு கொடுத்திருக்கான். அதாவது இந்த கேள்வியில எந்த வார்த்தையை சாட்சி போட்டிருக்கானோ, இட்டலைசைஸ்ட் அர்த்தம் சாட்சி போட்டிருக்கிறது, எந்த வார்த்தை சாட்சி போட்டிருக்கானோ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்துல இங்க இந்த 3ல எந்த வார்த்தை இருக்குன்னு பார்க்கணும். அதாவது எந்த வார்த்தையை சாட்சி போட்டிருக்காங்களோ அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்திலேயே இந்த 3 வார்த்தையில எந்த வார்த்தை மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்து எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ அன்பிரிட்டென்ஷியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அன்பிரிட்டென்ஷியஸ் அப்படின்னாலும் இங்க 3த்துல ஹம்பிள் தான் மேட்ச் ஆகும். அன்பிரிட்டென்ஷியஸ்னாலும் ஹம்பிள்னாலும் ஒரே மீனிங். என்ன மீனிங் அப்படின்னா எளிமையான அப்படின்னு அர்த்தம்.
என்ன மீனிங்? எளிமையான அப்படின்றது அர்த்தம். அதை அடுத்து இங்க பாத்தீங்கன்னா he slept tranquilly அப்படின்னு போட்டிருக்கு. இங்க இந்த வேர்டை சாட்சி போட்டிருக்காங்க. அப்ப இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்துல வேற என்ன வார்த்தை இந்த மூணுல இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த tranquillyன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்துல இன்னொரு வார்த்தை என்னன்னா peacefully அப்படின்றது. peacefully அப்படின்னாலும் tranquillyனாலும் மீனிங் ஒண்ணு. என்ன அர்த்தம்னா ரெண்டுக்கும் அமைதியான அப்படின்னு அர்த்தம். அடுத்து மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா was he desperate or frightened அப்படின்னு கொடுத்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த வாக்கியத்துல இந்த டெஸ்பரேட் அப்படின்ற வார்த்தை தான் சாட்சி கொடுத்திருக்கு. இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்திலேயே இந்த மூணுல என்ன வார்த்தை இருக்குன்னு பார்க்கணும். என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா பாருங்க, ஹோப்லெஸ் அப்படின்ற வார்த்தை. இப்போ இந்த ஹோப்லெஸ்ன்ற வார்த்தையும் டெஸ்பரேட்ன்ற வார்த்தைக்கும் அர்த்தம் ஒண்ணு. என்ன அர்த்தம்னா நம்பிக்கை இல்லாத, நம்பிக்கை அற்ற அப்படின்ற மீனிங். அப்ப நீங்க இந்த ஹோப்லெஸ் எடுத்து எழுதிங்கன்னா இதுக்கு ஒரு மார்க். அடுத்து பாருங்க, நாலாவது he searched the coat pocket of the imposter அப்படின்னு கொடுத்திருக்கான். இப்போ இந்த வாக்கியத்துல imposter அப்படின்ற வார்த்தையை தான் சாட்சி கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்னன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்துல இந்த மூணு வார்த்தையில எது மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இம்போஸ்டர்னாலும் டிசீவர் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? ஏமாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்து இங்க பாருங்க, ஐந்தாவதா கம்ப்யூட்டர்ஸ் ஜெனரேட் ரிப்போர்ட்ஸ் ஆன் த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இன்ஃப்ளேஷன் அண்ட் நெகோசியேஷன் ஆஃப் பிரைசஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த வார்த்தை சாட்சி போட்டிருக்காங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற வார்த்தை தான் சாட்சி போட்டிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்துல வேற என்ன வார்த்தை இங்க வருது அப்படின்னு பார்க்கணும். சோ அந்த வார்த்தைக்கு அதே அர்த்தமுள்ள இன்னொரு வார்த்தை என்னன்னா இங்க டிலூஷன், இன்க்ரீஸ். இந்த இன்க்ரீஸ்ன்ற வார்த்தைக்கும் இன்ஃப்ளேஷன்ற வார்த்தைக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா ஏற்றம். குறிப்பா இந்த விலை ஏற்றம் சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங்ல வரும். புரியுதா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த சினானிம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, 5 கேட்டிருக்கான். 5க்கு நம்ம சரியா பதில் சொன்னா 5 மார்க், 1க்கு 1 மார்க். ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் பார்த்தோம். அடுத்த கேள்வி என்னன்னா ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. ஆன்டனிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க. சினானிம்ஸ் அப்படின்னா ஒரே அர்த்தம் உள்ள இன்னொரு வார்த்தை. ஆன்டனிம்ஸ்னா என்ன அப்படின்னா போர்ட பாருங்க. ஆன்டனிம்ஸ் அப்படின்னா எதிர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். ஆன்டனிம்ஸ்னா என்ன அர்த்தம்? எதிர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தமிழ்ல உங்களுக்கு தெரியும் ஆன்டனிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அதாவது உயரமான அப்படின்னா அதுக்கு எதிர் வார்த்தை என்ன? குட்டையான, குண்டான, ஒல்லியான, வேகமான, மெதுவான. எப்படி தமிழ்ல இது போல உண்டோ அதே போல இங்கிலீஷ்லயும் இதே போல உண்டு. அவங்க அதுதான் கேள்வியா நம்ம கேட்கறாங்க. இப்போ இதுல என்ன கேட்பாங்கன்னா ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. இந்த 5 கேள்வியில ஒவ்வொருத்துக்கும் சரியா பதில் எழுதினா 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். சரி, இப்போ முதல் கேள்வியை பாருங்க. They often withdrew in fear of losing to Sachin. இதுலயும் நான் முதல் சொன்ன மாதிரி தான் இதுலயும் பாருங்க. choose the correct synonyms for the italicized words from the given options. இதுல என்னன்னு சொன்னா இந்த வாக்கியத்துல எந்த வார்த்தையை சாட்சி போட்டிருக்காங்களோ அந்த வார்த்தைக்கு எதிர் வார்த்தை இந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு எடுத்து எழுதணும். இப்ப இந்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த withdrew அப்படின்ற வார்த்தையை தான் சாட்சி போட்டிருக்காங்க. இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதுக்கு எதிர் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல withdrew அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாபஸ் வாங்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர் வார்த்தை என்னன்னா கண்டினியூட், அதாவது தொடர்ந்து செய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இது இப்படி எழுதுனா இதுக்கு 1 மார்க். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாருங்க. டிடெக்டிவ் சாம்பு stroked his nose in a characteristic gesture of bewilderment அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப இந்த வாக்கியத்துல இந்த கேள்வியில எந்த வார்த்தை சாட்சி போட்டிருக்காங்கன்னா இந்த bewilderment இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை சாட்சி போட்டிருக்காங்க. இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதுக்கு எதிர் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கணும். சோ அதுக்கு எதிர் வார்த்தை என்ன அப்படின்னா கிளாரிட்டி. அதாவது bewilderment அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழப்பமான அப்படின்னு அர்த்தம். கிளாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? தெளிவான அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து மூணாவது இங்க பாருங்க. மூணாவது கேள்வி, a wise traveler never despises his own country. இப்ப இந்த வாக்கியத்துல எந்த வார்த்தை சாட்சி போட்டிருக்கு அப்படின்னா despises அப்படின்ற வார்த்தையை சாட்சி போட்டிருக்கு. இப்போ இந்த வார்த்தைக்கு எதிர் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த despicesக்கு எதிர் வார்த்தை என்னன்னா loves. இந்த despises அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறுக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இந்த despise என்ன அர்த்தம்? வெறுக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க loves என்ன அர்த்தம்? அதுக்கு எதிர் வார்த்தை விரும்பும் அப்படின்னு அர்த்தம். சோ despicesக்கு loves போட்டா எதுக்கு 1 மார்க். அடுத்த நாலாவது பாருங்க.